නේද? ඔයගොල්ලන්ගේ අතු ප්‍රශ්න උනත් ඉතින් මේ ආණ්ඩුවේ විසඳුමක් දෙන්න නැත්නම් ආයෙ විසඳුමක් දෙන්න ආණ්ඩුවක් නැහැ. කවුරු හරි හිතනවා මේ තව අවුරුදු 4 ගියාම ආයෙ වෙන කවුරු හරි බලයට යන ගලව ටෝක්ස් දෙනවා නම් ආයෙ ගන්න ඒව නැහැ. හරි? ஹபதலை நகர சபையினுடைய ஹபதலை தேர்தல் தொகுதி மதுரை மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரவீந்திர பண்டார தோழர் மற்றும் சகோதரி அம்பிகா சாமுவேல் ஹபதலை பிரதேச மங்கள விளைவிச்சல் வைபவம் සමස්ත ලංකාව අතිගම් කරගන්න ඉඳලා අනිත් ඒ ඔක්කොම නිකන් මලගිය මැරිච්ච යුනියන් බවට පත් වෙනවා. එහෙම පත් වෙන තැනට ගෙනාවේ නැත්තම් අපෙන් වැඩක් නැහැ. ඒකෙන් මට සමහර දේවල් කියන්න බෑ. ඉතින් නමුත් අපි දන්නවා ඊටාම දුදුරේදී නේතොල ඔයගලන්ට බොහොම සුභාදී ආරංචිකුත් නේද? ඔයගලන්ගේ අතු ප්‍රශ්න උනත් ඉතින් මේ ආණ්ඩුවේ විසඳුමක් දෙන්න නැත්නම් ආයෙ විසඳුමක් දෙන්න ආණ්ඩුවක් නැහැ. ඒ විසඳුම උගත් කියන එක දන්නේ අපේ මුදල් අමාත්‍ය අපේ තෝලර් ෆේද අපේ අන්ත කුමාර ඉසානායක සහෝදරය තමයි දන්නේ. අපි හිතනවා බොහොම සුබ පරිගණයක් දෙයි. මොකද හැමදාම අපි වැන්දුවා අපි අංගලා අපි අර තියෙන ගමේ අපේ වත්තේ පාරවල් ටික හදන්න නැතුව ඊට පස්සේ අපේ ගෙවල් ටික හදන්න නැතුව හදන ගෙවල් උනත් ප්‍රමිතිය හදා ගන්න නැතුව ඒගොල්ලෝ කරා කාපු ගිහිල්ලා. ඒක දේශපාලන පරීක්ෂණ එනවනේ. දැන් ඔය නඩුවක් කරන වතු බංගලාවල එහෙම බලෙන් හිටපු අයට බලෙන් ඉඩ කඩන් දුන්නාට වතු වල ඉඩම් බලෙන් එක අයට දුන්නේ සියලු පරීක්ෂණ සිද්ධ වෙනවා. ඒ සියලු පරීක්ෂණ සිද්ධ වෙනවා. ඒ නිසා කවුරු හරි හිතනවා මේ තව අවුරුදු 4 ගියාම ආයෙ වෙන කවුරු හරි බලයට යන ගලව ටෝක්ස් දෙනවා නම් ආයෙ ගන්න ඒව නැහැ. හරි? ඒවනම් අපි දේවල් මේ දාලා දෙන්නේ නැහැ. ඒව දෙනවා නම් ඕගොල්ලෝ පිළිගන්න ඕනේ. අර කලින් වගේ ගිහිල්ලා අර ඉන්න ජරා ජීර්ණ දේශපාලඥයන්ට දීලා ඒගොල්ලන්ට වන්දනපු දාගෙන ඒගොල්ලෝ එනකොට තියනකොට ඒ මන්ත්‍රීලා ඇමතිලා එනකොට ඒ කාලේ තොණ්ඩවල්ලා වඩු වෙලා එනකොට මේවා කියනවද? අපි දැන් මන්ත්‍රීලා කෙනෙක් කියලා ඉන්නවා වගේ මේ විදිහට එනවද? නෑ. ඒ එන්න ඒගොල්ලන්ට ඔය වාහන අරවා මේවා දෙන්දිලා නැතික ඒගොල්ලන්ගේ සල්ලි. තේරෙන්නේ? ඔයගොල්ලන්ගේ සල්ලි වලින් තමයි ඒක කරන්නේ. ඉතින් ආන්නේ ඒක නිමවුණාට පස්සේ ආයෙත් අවුරුදු 4 නේ ආයෙ මේ කපේකටවත් ඔය CWC ද ඊට පස්සේ ඔය පොට්ටු සජබ අලි ඒව නෑ. ඒවා ආයෙන්නේ නෑ. සහෝදරපත් කියන්න මේ අපේ සමස්ත ලංකා අසුකපසන මේ කාර්යාලය උපත් කළා. අපි ලංකාවේ එකම කඳුකර ජනතාවගේ වතුකම්කර යුනියන් එක බවට මේකපත් වෙන්න ඕනේ කියන සුබ පණිවිඩය දෙමින් මගේ වචන සම්පූර්ණ. விசேஷமாக இந்த நிகழ்வு என்பது ஒரு விசேடமான நிகழ்வாகும். இந்த தருணம் என்பது ஒரு விசேடமான தருணமாகும். ஏன் அவ்வாறு கூறுகின்றோம்? அதாவது மலையக சமூக பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் அல்லது ஜனாதிபதி தேர்தலின் பின்னரே மாற்றத்தை நோக்கி நகர வேண்டும் என்ற ஒரு கருத்தியலை கொண்டது பாராளுமன்ற, அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு. ஏன் இந்த நாட்டில் மட்டுமல்ல முழு உலகத்திலும் உள்ள உழைக்கும் வர்க்கம், ஜனநாயக விரும்பிகள், சிந்திக்கக்கூடியவர்கள், புத்திஜீவிகள், நாட்டை நேசிக்கின்ற, உலகத்தை நேசிக்கின்ற, மானிடத்தை நேசிக்கின்ற மக்கள் அனைவரும் தீர்மானகரமான முடிவை எடுத்தார்கள். இலங்கை அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று. அதன் எதிரொலியாகவே இலங்கையிலும் தோழர் அனுரகுமார திசாநாயக் அவர்களின் தலைமையில் தேசிய மக்கள் சக்தியை முன்னிறுத்திய ஒரு ஆட்சிக்கான அடித்தளத்தை இட்டார்கள் தேசிய ரீதியாக. அதன் பிறகுதான் மலையகத்தில் உள்ள அனைத்து சமூகமும் முடிவெடுத்தார்கள், தோட்ட தொழிலாளர்கள் முடிவெடுத்தார்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கம் முடிவெடுத்தார்கள். இனிமேல் இந்த மாற்றத்தோடு தங்களையும் ஒன்றிணைத்துக் கொள்ள வேண்டும் என்று. அன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த மாற்றத்திற்கான பயணம் இன்று முழு மலையகத்தையும், தோட்டப்புறங்களையும், தொழிலாளர்களையும் மாற்றி இருக்கின்றது. அவ்வாறான தருணத்தில் அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பதுளை மாவட்டத்திற்கான தொழிற்சங்க தலைமை காரியாலயம்
இங்கு அமைக்கப்படும் இந்த தருணம் என்பதே மிக மிகவும் ஒரு விசேடமான தருணமாகும். மறுபுறத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்று மாற்றத்திற்குள் அநேகமான செய்திகளை பார்த்தாலும் தோட்ட தொழிலாளர்கள் அல்லது மலையக சமூகம் சார்ந்த கருத்தியல்கள் அபிவிருத்தி சம்பந்தமாக அல்லது மலையகத்தை மாற்றக்கூடிய மாறுதலின் அச்சாணியாக இருக்கக்கூடிய அறிவியல் பற்றிய கருத்துக்கள் மிகவும் குறைவாகவே இருக்கின்றன. ஆனால் அந்த மாற்றத்தின் உண்மையான அச்சாணியாக இருக்கக்கூடிய அறிவியலை தொழிற்சங்கத்தினூடாக சென்று மலையகத்திலே பரப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்திற்கு. அந்த வகையில் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த காரியாலயம் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காரியாலயம் மட்டுமல்ல, தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் வர்க்கத்தின் அவசியலை கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு ஆரம்ப பாடசாலையாகும். இதை நாங்கள் காணுகின்றோம், கருதுகின்றோம் என அன்பார்ந்த பெற்றோர்களே, தோழர்களே, சகோதர சகோதரிகள். இன்று இலங்கை எடுத்துக்கொண்டார் 1939 ஆண்டுதான் அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கம் என்ற தொழிற்சங்கம் செஞ்சட்டைக்காரர்களினால் இடதுசாரிகளினால் முதலாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கம் என்ற தொழிற்சங்கம் 1939 ஆண்டு இலங்கையிலே ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது தொழிற்சங்கமாகும்.